நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கை எப்படி புரிஞ்சுக்கிட்டோம்? இயேசு நாட்டு வந்தால் எல்லாம் கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும், என்ன வேணால் பண்ணிக்கலாம், இப்படி சொல்லித்தராங்கல்ல. இப்படி வேணால் பண்ணிக்க. அவர் என்ன பண்ணிடுவார்? வந்து கேட்டால் மன்னிச்சிருவார். ஆனால் கிறிஸ்துவ வாழ்க்கை என்ன தெரியுமா? பிதாவாகிய தேவன் தம்முடைய சாயலாக தம்முடைய பரிபூர்ணத்தினால் நிறைந்த இயேசு இந்த உலகத்தில் அனுப்பினார். நீங்கள் அவர் உலகத்தில் வந்தபோது சொன்னார், என்னை கண்டவன் அப்படின்னு. என்ன அர்த்தம்? பிதாவை பார்க்கணுன்னா நீ பரலோகத்துக்கு போக வேண்டாம்டா, நீ என்னை பார்த்தாலே அவரை பார்த்த மாதிரி. அல்லேலூயா. அவருடைய சாயல், அவருடைய பரிபூர்ணம் அத்தனை இயேசுக்குள்ள இருந்துச்சு. கிறிஸ்தவனுக்கு அதை பற்றிலாம் கவலையே கிடையாது. பரிபூர்ணம்னு என்னன்னே தெரில, பிதாவுடைய குணங்கள் என்னன்னு தெரில, எப்படி இயேசுவின் குணங்களுக்கு தெரியல, இயேசு எப்படி வாழ்ந்தார் நம்ம அதெல்லாம் கேட்கறதே இல்லை. இயேசு என்ன செஞ்சார்னு மட்டும் தான் நான் புரிஞ்சுக்கிறோமோ இல்லையா, இயேசு இப்படி இருந்தார்னு பல கிறிஸ்தவர்கள் கவலைப்படுறதே இல்லை. அவர் அற்புதங்களை செய்கிறார், அதை செய்கிறார், பிசாசல், அதெல்லாம் ஒரு பக்கம், ஊழியம் செய்கிறது ஒரு பக்கம், சரிங்களா? உலகம் இயேசுவை நன்மை செய்கிறவராய் பார்த்துச்சு. அல்லேலூயா. அவர் நமக்கு நன்மை செஞ்சிருக்கிறார். அதனால தான் இன்றைக்கி சபைகள் உட்காந்து பரலோகத்துக்கு போவோங்கிற நம்பிக்கையோடு உட்காந்துருக்கோம். அல்லேலூயா. அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் எல்லாமே ஆவிக்குரிய குணங்கள். இந்த உலகத்தில் இவ்வளோ கோடி கொட்டி கொடுத்தாலும் கிடைக்காத குணம். இந்த குணம் தேவனுடைய வலது பார்சத்துக்கு இயேசு கிறிஸ்துவ மாத்திரம்தான் வரும். அல்லேலூயா. ஆனால் எனக்கு கிறிஸ்தவங்க அதை கேட்குறதே கிடையாது. அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் கொடுத்த நீங்களாக பார்த்து ஏதாவது போட்டு கொடுங்க ஆண்டவரே, கொஞ்சோண்டு ஞானம் கொடுங்க, கொஞ்சோண்டு பரிசுத்தம் கொடுங்க, கொஞ்சோண்டு அப்படின்னு நினச்சிக்கிறோம். அவர் வந்தாருன்னா அவர் எப்பயும் முழுமையாய் வருகிறவர். அல்லேலூயா. எனக்குள்ள கசப்பும் வைராக்கியமும் பழி வாங்குற குணம் இருந்துச்சுன்னா யார் இல்லைன்னு அர்த்தம்? சொல்லுங்களேன். நம்ம இன்னும் யார் தேரலன்னு அர்த்தம்? மேலானவைகளை தேரல, இளையகுமார் மாதிரி எங்கேயே தேடிட்டு இருக்கோம். பன்றியின் தவிட்டுனாலே தன் வயிற்றை நிரப்ப அவனுக்கு இருந்து ஒரே தரிசனம், அன்னைக்கு ஏதாவது சோறு கிடைக்குமா? அது பண்ணி தவிடா இருந்தால் கூட பரவாயில்ல, வயிறு திருப்தியானா போதுன்னா. இல்லை, ஒரு கிறிஸ்துவ அப்படி தேட மாட்டான். கிறிஸ்தவன் உலகத்துக்காய் வாழ்றவில்லை, அவன் பிதாவை நோக்கி வாழ்றவன். அல்லேலூயா. இயேசு ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கிறாங்கிறதுக்கு அடையாளமே அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் தெய்வீக குணங்கள் வெளிப்படலாம். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை.